ஆம். இப்பொழுது நேற்று பிந்திய நேரத்திலே கிடைத்த செய்தி ஒன்று. ஆம், அமெரிக்க பிரதிநிதிகள் சபை யுஎஸ் ஹவுஸ் என்ற ஒரு அமைப்பு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அது போர் அதிகார தீர்மானம், war powers resolution என்கின்ற ஒரு தீர்மானத்தை 215க்கு 28 என்ற அடிப்படையில் அந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது. அதிலே ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தீர்மானம் ஒரு வலுவற்ற தீர்மானம், அல்லது தொடர்ந்து அந்த தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் செனட், அடுத்தது பாராளுமன்றம் செல்ல வேண்டும், அதற்கிடையில் வீட்ரோ அதிகாரம் பாவிக்கப்படலாம் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த இந்த தீர்மானத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? அதன் வலிமை என்ன? அது நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா என்பது பற்றி நேயர்களுக்கு கூற முடியுமா? நீங்கள் கூறியது போலதான் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஒரு வலுவற்ற தீர்மானம் தான். ஆனால் இந்த தீர்மானம் கிட்டத்தட்ட 3-4 தடவைகள் இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிற்பாடு 3-4 தடவைகள் கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருந்தது, நிறைவேற்றப்படவில்லை. ட்ரம்பின் அந்த வோ பவர் ரெசல்யூஷன் என்று சொல்லி அவருக்கு அந்த பவரை குறைப்பதற்கான ரெசல்யூஷன். ஆனால் இதற்கு இது முதலில் தோல்வியடைந்ததற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இந்த ரிப்பப்ளிக்கன் கட்சி ட்ரம்புடன் தான் வென்றார்கள். இந்த குடியரசுக் கட்சியினர், ஜனநாயக கட்சியினர் தான் இதனை கொண்டு வந்திருந்தார்கள் முன்னர் பல தடவைகள். ஆனால் இந்த தடவை 4 குடியரசுக் கட்சியினர் மறுவளம் தாவி இருந்தார்கள். அதை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷலில் எழுதியிருந்தார், பேட் பீப்புள் என்று சொல்லி. அவர் அப்படித்தான் சொல்பவர். இத 4 பேர் தங்களுக்கு எதிராக ஒரு சதி செய்து விட்டதாகத்தான் அவர் கூறியிருந்தார். அவர்கள் 4 பேரும் மறுவளம் சென்றபடியால் இது 215 நிறைவேறி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் இது இன்னும் மேலும் ப்ரொசீஜர் இருக்கு அதை அமுல்படுத்துவதற்கு. வீட்டோவால் கூட அதை நிராகரிக்க முடியும். இருந்தாலும் இது அமெரிக்க அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதாவது உள்நாட்டில் தற்போதைய ட்ரம்ப் அரசுக்கு எதிராக அவரின் கட்சியாக்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு வருவதாகவும், மக்களிடமும் உங்களுக்கு தெரியும், இந்த போரினால் ஏற்பட்ட பொருளாதார சுமைகள், எரிபொருள் விலை ஏற்றம் என்பனவெல்லாம் மக்களிடமும் கடுமையான அதிருப்திகளை ஏற்படுத்தி வருவதைத்தான் இது காட்டுகின்றது. அதே போலதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ அதிகாரியான ஸ்காட் ரிட்டர் கூறியிருக்கின்றார். அவர் இந்த அணு ஆயுத பரிசோதகராகவும் ஈராக்குக்கு சென்றவர். அவர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த நவம்பரில் வருகின்ற மிட் டேர்ம் எலெக்ஷனில் கடு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இது காட்டுகின்றது என்று சொல்லி கூறியிருக்கிறார். அதே சமயம் நேற்று அமெரிக்காவில் இடம்பெற்ற அந்த செனட்டர்கள் இடம்பெற்ற அந்த அமெரிக்காவின் வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் அந்த கேள்விக்கான நேரங்களின் போது, செனட்டர்கள் கேள்விக்கான நேரங்களின் போது அவர்களுக்கும் மார்க்கோ ரூபியோவுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றதையும், பல கேள்விகளுக்கு இவரால் பதிலளிக்க முடியாமல் போனதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் என்னென்று சொன்னால், இந்த அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் மற்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் இடையிலான மோதல்கள் உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாகவும் இந்த அக்சியோஸ் ஊடகம் போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், அதாவது பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்து ட்ரம்புக்கும் நெத்தனியாவுக்கும் இடையிலான ஒரு வளர்ந்து வரும் பிளவைத்தான் இது காட்டுகிறது என்றும், அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ட்ரம்ப் பதட்டங்களை குறைக்கவும், நடந்து கொண்டிருக்கும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவும், ஈரானுடன் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவும் விரும்புகிறார் என்றும், ஆனால் அதற்கு மாறாக நெத்தனியாகு ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் உள்ளிட்ட அதன் கூட்டாளிகள் மீது இராணுவ அழுத்தத்தை தொடரவே அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இந்த ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த ரிப்பப்ளிக்கன் அவர்கள், அதாவது அமெரிக்காவின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்
அந்த வாக்கெடுப்பும் தற்போது இந்த அமெரிக்கா அதிபருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலான முருகல் நிலைகள் என்பன இந்த போர் வந்து அமெரிக்காவிற்கு உள்ளகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையை உருவாக்கி இருப்பதைத்தான் காட்டுகிறது. இந்த தீர்மானம் அதாவது தொடர்ந்து செனட் சபைக்கு போவதோ அல்லது பாராளுமன்றத்துக்கு செல்வதோ என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்ற அடிப்படையிலே அதை அவர் ஒரு அர்த்தமற்ற தீர்மானம் என்றுதான் ட்ரம்பும் கூறியிருக்கிறார். சரி, இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான சண்டையில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு முக்கிய தளபதி ஒருவர் மயிர்லையிலே ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பி இருக்கிறார். அப்படியான ஒரு செய்தி ஒன்றும் வந்திருக்கிறது. அது பற்றிய தகவல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற தென் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் மிக துல்லியமாக FPV ட்ரோன்களை பயன்படுத்தி மிக துல்லியமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஏற்கனவே கூறியிருந்தது அந்த ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள் தான் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதை கண்டறியவும் கடினமாக இருப்பதாகவும், அதற்காக நாய்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது மீன்பிடி வலைகளை கூட அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு தங்கள் தளங்களையும் தங்கள் கவச வாகனங்களையும் பாதுகாப்பதற்கு பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் வட போர் முனை கட்டளை தளபதி நொதோன் கொமாண்ட் என்று சொல்றது, அதிண்ட மேஜர் ஜெனரல் ரவி மிலோ வந்து இன்று அதாவது வியாழக்கிழமை தெற்கு லெபனானை பார்வையிட சென்ற போது அவரின் வாகனத்தை குறிவைத்து ட்ரோனால் தாக்கி இருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் அவரும் அவரது உதவியாளரும் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி சென்றதால் உயிர் தப்பி இருப்பதாகவும், ஆனால் வாகனம் கடுமையான சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் மத்திய தாக்குதலில் கேப்டன் தர அதிகாரி 21 வயதான கேப்டன் தர அதிகாரி இஸ்ரேலிய படையினர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு டேங்க் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 26 வயதான மேலும் ஒரு படை சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 17 தாக்குதல்களை தாங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தியிருப்பதாக. ஆனால் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்றும் பெய்ரூட் பகுதி மீது குண்டு வீச்சு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இதுவரையில் கிட்டத்தட்ட 3550 பேருக்கு மேல் அங்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதியில் ஒரு கார் ஒன்று வெடித்ததால் இஸ்ரேலியர் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அது ஆக்சிடென்டாக வெடித்ததா அல்லது குண்டு வெடிப்பான்றதை இன்னும் அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. இதனிடையே உங்களுக்கு தெரியும், இப்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஹிஸ்புல்லாக்கள் உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் இப்போ ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் ஒன்றை கூறியிருக்கின்றது, அதாவது இஸ்ரேல் இந்த லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும், அப்படி வெளியேறும் வரையிலும் ஈரான் வந்து தனது பேச்சுவார்த்தைக்கு திரும்ப போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் தலைவர் நைம் ஹுசேன் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், எங்கள் மீது குண்டுகள் விழும் வரையிலும் வடக்கு இஸ்ரேல் மீதும் குண்டுகள் விழும், அங்குள்ள வடக்கு இஸ்ரேலில் இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். போர் நிறுத்தம் என்பது ஒரு கண் துடைப்பாகவே இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்கும் மத்திய கிழக்கில் நாடுகளை ஒருங்கிணைத்து ஈரானின் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கும் இஸ்ரேல் முயன்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரானையும் வீழ்த்திவிட்டால் அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் தான் சூப்பர் பவராக இருக்கும். அதுதான் இப்போது இஸ்ரேலின் கனவாக இருக்கின்றது. ஈரான் தான் அதற்குரிய மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது. சரி, நாங்கள் குவைத் மீதான நேற்று முந்தைய நாள் தாக்குதலில் எதிர்பார்த்ததை விட சேதங்கள் அதிகம் போல தெரிகிறது. காண்கின்ற வீடியோக்களிலே அந்த சேதங்கள் தெரிகின்றன. அதை விட அந்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. அது பொருளாதார ரீதியாக தாக்குதல் என்ற ஒரு பின்னடைவு என்று கூறினாலும், ஈரான் எதற்காக அது தன்னுடைய தாக்குதல் அல்ல,
அமெரிக்காவினுடைய தடுப்பு ஏவுகணை ஒன்றுதான் அந்த விமான நிலையத்தை தாக்கியதாக கூறியிருக்கிறது. ஆனால் சிசிடிவி உள்ள கண்காணிப்பு கேமராக்களிலே பார்க்கிற பொழுது அது தெளிவாக தெரிகிறது. ஈரானினுடைய ட்ரோன் ஒன்று போய் அது சிறிய வகையான ட்ரோன் தான் தாக்கி இருக்கிறது, ஆனால் சேதம் பெரிதாக இருக்கிறது. எதற்காக ஈரான் அப்படி தன்னுடைய ட்ரோன் தாக்கவில்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? அது சிவிலியன்களுக்கு பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது என்பதா? என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அதுதான் என்னென்று சொன்னால், இப்போ ஈரான் பயன்படுத்துகின்ற உத்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மேற்குலக நாடுகள் பயன்படுத்துகிற உத்திகளைத்தான் அவர்கள் இப்போது அப்படியே பின்பற்றுகிறார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த விதிகளையும் மதிப்பதில்லை. அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை செய்வதுண்டு. பொதுமக்களின் இலக்குகளையோ அல்லது பொருளாதார இலக்குகளையோ தாக்கிவிட்டு அதை படைத்துறை இலக்கு என்று கூறுவது, அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுவதுதான். அதையே அவர்கள் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு அந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த போது ஒரு வைத்தியசாலை மீது குண்டை வீசி இருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் கூறியது என்னென்று சொன்னால், ஹமாஸின் ஏவுகணை தொகுதி திசை மாறி வெடித்ததால் அது இடம்பெற்றது என்று. இன்று வரையிலும் அதற்கான விசாரணையும் இல்லை, யாற்றை குண்டு வெடித்தது என்ற ஒன்றும் இல்லை. இப்ப அதே டெக்னிக்கைத்தான் ஈரான் பல தடவைகள், இது மட்டுமில்லை, இந்த குவைத் மட்டுமில்ல, UAE மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், சவுதி அரேபியா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட பல தாக்குதல்களில் ஈரான் அதனைத்தான் கூறியிருக்கின்றது. தாங்கள் தாக்கவில்லை என்று கூறியிருக்கிறது. யார் தாக்கினது என்றும் தெரியாது. ஏனென்றால் சில பேர் கூறுகிறார்கள் மொசாட்டும் அதற்குள் ஊடுருவி தாக்குதல்களை நடத்துகிறார்கள், அவர்களுக்குள் ஒரு குழுவலை ஏற்படுத்துவதற்காக என்றும் கூறுகிறார்கள். அப்ப இதில் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதல் நீங்கள் கூறியது போல பேட்ரியாட் ஏவுகணையை பயன்படுத்தி இருந்தார்கள், ஈரான் ஏவுகணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் முறியடிப்பதற்கு. ஆனால் அதில் ஒரு பெட்ரியாட் ஏவுகணை குடியிருப்பு பகுதியில் வீழ்ந்து வெடித்ததை காட்டியிருந்தார்கள். ஆனால் விமான நிலையத்தின் மீது பெட்ரியாட் ஏவுகணை வீழ்ந்ததை காட்டவில்லை. இன்று நீங்கள் கூறியது போலதான் சிசிடிவி கேமராக்களில் பார்த்தால் இந்த சஹேட் 136 என்ற ட்ரோன் தான் விழுந்து வெடித்திருக்கின்றது குவைத் விமான நிலையத்தில். ஆனால் அதே நகலை அமெரிக்காவும் செய்கின்றது. அமெரிக்கா போய் இதை யாரு என்று ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப ஹமாஸ் அந்த காசா வைத்தியசாலையில் வெடித்த குண்டு போலதான் இதை நிரூபிப்பது கடினம். அது ஈரானுக்கு சாதகமாக இருக்கலாம். நீங்கள் சொன்னது போலதான், அதாவது பொதுமக்கள் மீதான தாக்குதலை உரிமை கோருவதை இரண்டு தரப்புமே தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பித்தவுடன் அந்த மினாப் பகுதியில் இருந்த பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 160 பிள்ளைகள் இறந்தார்கள். இன்று வரையிலும் அமெரிக்கா கூறுகிறது அது தங்களின் ஏவுகணை இல்லை, அது ஈரானின் ஏவுகணை என்று கூறுகிறது. ஈரான் அமெரிக்காவின் ஏவுகணை என்று கூறுகிறது. அதனை யாரும் நிரூபிக்க முடியாத ஒரு நிலையாக தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக, அதாவது பஹ்ரைனிலும் குவைத்திலும் விமானங்கள் அதாவது ஹங்கர் என்று சொல்ற கொட்டகைகள் அதுகள் அழிவடைந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் விமானங்கள் சேதமடைந்தது தெரியவில்லை. அது கொஞ்சம் நாள் செல்லத்தான் வரும், இந்த மேலும் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வரும். அதே சமயம் பேராசிரியர் மராண்டி ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்க அதிபர் ஏன் அந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தினார் என்று சொன்னால், ஈரான் அன்று காலை அதாவது இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு பெய்ரூட் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போவதாக கூறிய நேரம், ஈரான் மறுநாள் காலை வடக்கு இஸ்ரேலை தாக்குவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்திருந்ததாகவும், அது அந்த தகவல் சென்றதால் தான் ட்ரம்ப் நெத்தனியாவுடன் பேசியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஜூன் மாதம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான மாதமாக இருக்கும் என்று. ஏனென்று சொன்னால், இந்த நாடுகளில் இருக்கின்ற கையிருப்பு எண்ணெய்கள் முடிந்து கொண்டு வருகின்றன. அதாவது இந்த போரின் டேர்னிங் பாயிண்டாக இந்த ஜூன் மாதம் தான் இருக்கும் என்று சொல்லியும், அமெரிக்கா இன்னொரு போருக்கு ஏன் போக மறுக்கிறது என்று சொன்னால், இன்னொரு போர் என்று மிகப்பெரிய போர் ஆரம்பித்தால் பேச்சுவார்த்தைக்கு இது எதிர்காலத்தில் இடம் இருக்க போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இன்னும் ஒரு தகவல், அதாவது நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதலிலே இறந்தவர் ஒரு இந்தியர். முன்னமும் சில இந்தியர்கள் காயப்பட்டதான செய்திகள் அறிந்திருக்கிறோம்.
குறிப்பாக இப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகள், இந்த யுத்தம் நடைபெறுகின்ற நாடுகளிலே நிறைய இந்தியா, இலங்கை மற்றும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக அங்கே வேலை செய்கிறார்கள். அதே வேளையிலே அந்த நாடுகளுக்கான ஒரு ஊழிய பற்றாக்குறையை ஈடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த பொதுமக்கள் சிவிலியன் இலக்குகள் மீதான தாக்குதல்கள் எதிர்காலத்திலே தொடருமாக இருந்தால் இவர்களின் நிலைமை என்னவாகும்? இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் ஒரு வகையிலே அந்தந்த நாடுகளுக்கான பொருளாதார பாதிப்பும் இருக்கும். அதே வேளையில இந்த குறிப்பாக இந்த யுத்தம் நடைபெறுகின்ற இந்த நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஊழிய இழப்பு ஏற்படுமான சாத்தியங்கள் இருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நீங்கள் கூறியது போலதான். என்னென்று சொன்னால், இப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியர்கள் எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்த பிறகு எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள், எத்தனையோ ஆயிரம் லட்சம் மக்கள் நாடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதாவது ஒரு பொருளாதார நிபுணர் கூறினார், ஒருவர் இந்தியாவுக்கு திரும்பும் போது அதனால் 5 பேர் அங்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது இந்திய நாணயத்தின் வீழ்ச்சிக்குரிய காரணிகளில் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பல விஷன் 2030 என்று சொல்லி சவுதி அரேபியா மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ள இருந்தது. அதை இப்போது அவர்கள் குறைத்து விட்டார்கள் அல்லது நிறுத்துவதற்கான முடிவை எடுத்து விட்டார்கள். அதே போலதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவின் இப்ப மும்பையில இருக்கின்ற சினிமா பிரபலங்களோ அல்லது தொழிலதிபர்களுடைய முக்கியமான முதலீடுகள் துபாயில தான் செய்திருந்தார்கள். பெருமளவான வீடுகளை அங்கு அந்த ரியல் எஸ்டேட் ஒரு பூமாகத்தான் இருந்தது. இன்று கடலுக்கு நடுவிலே உலகம் போன்ற வரைபடத்தை உருவாக்கி ஒவ்வொரு நாடாக பிரித்து அந்தந்த நாட்டுக்காரரை குடியேற்றினார்கள். உண்மைதான். அது ஒரு பெரிய ஒரு இதாக அதுதான் அவர்கள் இரண்டால் மெல்ல மெல்ல இந்த ஒயிலில் இருந்து விடுபட்டு வேற பிசினஸ்கள், டூரிசம், சுற்றுலாத்துறை, ஹோட்டல்ஸ், மற்றது இந்த ஐடி, டேட்டா சென்டர்ஸ் என்று சொல்லி, ஆனால் அத்தனையும் அடி வாங்கி இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல இந்த இப்ப யுஏஇல கடந்த அந்த 40 நாள் போரின் போது விழுந்த ஏவுகணைகளில் கூட அதிக அளவில் கொல்லப்பட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதே போல நேற்று முன்தினம் இந்த குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலின் போது கூட ஒரு இந்தியர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இது இந்தியா ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கூட ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி இருந்தார்கள். என்னென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு வேலைக்கு எல்லா சோதனைகளையும் செய்து எடுப்பதாக கூறிவிட்டு இறுதியாக எடுக்கவில்லை என்று சொல்லி கொஞ்சம் பேர் அனுரகுமரது சனாக்காண்ட மாளிகைக்கு முன்னால கொடியை பிடிச்சு காட்டுகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள் போராட்டம் என்று. ஏனென்று பார்த்தால் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போக முடியவில்லை என்றால் அந்த போர் அவ்வாறாக இருக்கின்றது. இந்தியாவுக்கும் அதே நிலைமைதான். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தோனேசியாவின் நாணயம் கடும் வீழ்ச்சி அடைந்து விட்டதாக அல் ஜசீரா மிகப்பெரிய ஒரு செய்தியை போட்டிருக்கிறது. $1 18,000 ரூபாயாக மாறி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப பைனான்சியல் டைம் ஒன்றை போட்டிருக்கிறது. அமெரிக்காவின் ஒயில் ரிசர்வ் கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு நிலைக்கு கொண்டு போய்விட்டது என்று சொல்லி, இவர்கள் அந்த ஒயில் விலையை கட்டுப்படுத்துவதற்கு தங்களோட ரிசர்வ்ல இருந்ததை எடுத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நாளைக்கு போர் முடியும், நாளண்டைக்கு போர் முடியும், நிலைமை வளமைக்கு வந்துவிடும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால், அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் இந்த ஹோர்முஸ் நீரிணைகளால் வாருது ஒரு நாளைக்கு. இப்ப 95 நாள், 95 நாளையும் 20 மில்லியனால நீங்கள் பெருக்கினீங்கள் என்றால் எவ்வளவு எண்ணெய் ஷோர்டேஜ் என்று, அதுக்குள்ள கொஞ்சம் கப்பல்கள் வந்திருந்தாலும் எவ்வளவு எண்ணெய் பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் என்று கூறுகிறார். எனவேதான் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், இந்த போர் இன்று முடிந்தால் கூட அடுத்த வருடம் வரையிலும் இந்த தாக்கம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் கூறியது போல இந்த தாக்குதல் ஆசிய நாடுகளை, குவைத் மீதான தாக்குதல், அங்கே வேலை செய்பவர்கள் என்றால் விமான போக்குவரத்துகள் குறையடையும், முதலீட்டாளர்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், மற்றது செய்யப்பட்ட முதலீடுகளின் வேல்யூ இப்ப இல்லாமல் போய்விட்டது அல்லது குறைந்து விட்டது என்ற ஒரு நிலை. அதாவது இந்த தாக்கம் போர்
களமுனையில் ஏற்பட்ட தாக்கத்தை விட பொருளாதாரத்தால் ஏற்பட்ட தாக்கம் தான் மிக மிக அதிகம். இந்தியாவிலே திடீரென அளவுக்கு அதிகமாக தங்கத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த போரின் விளைவு தான் அந்த தங்கத்தை விற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே வேளையிலே மத்திய கிழக்கிலிருந்து நீங்கள் கூறியது போல நாடு திரும்பிய தொழிலாளர்கள் சில வேளைகளிலே 5 பேர் அல்ல 5 குடும்பங்களை தாங்குவவர்களாகவும் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அவசர தேவைக்கு பணம் இல்லாத நேரத்திலே அவர்களும் தங்கத்தை விற்கக்கூடும். இந்த நாட்டிலே அது இந்த தங்கத்தை விற்பதனுடைய வேறு ஏதாவது அரசு திரைசேரி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாமா? அது இப்ப இந்திய பிரதமர் கூட கூறியிருந்தார், தங்கத்தை நீங்கள் வாங்காதீர்கள் என்று கூறியிருந்தார். என்னென்று சொன்னால் அவர்கள் டொலரை இந்திய ரூபீஸ் வந்து இவர்கள் தங்கத்தை வாங்குவதாலும் எரிபொருட்களை கூட சீக்கிரமாக பாவியுங்கள் என்று கூறியிருந்தார். தென்கொரியா கூட கூறியிருந்தது ஒரு துளி எரிபொருள் கூட பெருமதியானது என்று கூறியிருந்தது. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் ஆசிய பிராந்தியத்துக்கு இருக்கின்றது. இந்தியாவுக்குரிய பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்கள் தங்கத்தை வாங்கும் போது டொலர் வழியில் போகிறது. டொலரை அவர்கள் இப்ப தங்களோட ரூபீஸ் வந்து உண்மையில் ஒரு டாலர் வந்து 90-100 ரூபாய்களாக இருந்தது. இன்றைக்கு 128 பவுண்ட்ஸாக இருக்கின்றது. டொலரை எனக்கு தெரியவில்லை. இங்கே பிரித்தானியாவில் பவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி வந்து 90 பவுண்ட்ஸ் அல்லது 100 பவுண்ட்ஸ் 100 ரூபீஸ் வந்து ஒரு பவுண்ட் 100 ரூபீஸ் அல்லது 90 ரூபியாகத்தான் இருந்தது. இதனால் இப்போது 128 129 ஆக மாறி இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அங்கு இருக்கிற நிலைமைதான். ஆஸ்திரேலிய டாலரும் வந்து 54 ரூபாவாக இருந்தது. இப்பொழுது 64, 67 ரூபாய், 68 ரூபாய் போகின்றது. ஏறத்தாழ அதே வேகத்திலே தான் இந்திய பண மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. கூறுங்கள். எனவேதான் அங்க இருக்கின்ற எங்கட கம்பெனியோட வேலை செய்யறவர்கள் தான் வேற கம்பெனிகள் கூறுகிறார்கள், அங்க இருக்கிற பொருட்களை இந்த நாணய மாற்றி இதால பிளக்சுவேஷனால விற்க முடியாமல் இருக்கிறது தங்களால் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நாணய மாற்று வீதம் மிக கடுமையான வேறுபாடாக இருக்கின்றது, கடுமையான நட்டமாக இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இந்தியா இந்த நாணயம் மேலும் விழாமல் தடுப்பதற்கு தனது கையிருப்பில் வெளிநாட்டு கையிருப்பில் இருக்கின்ற $100 பில்லியன் பாவித்திருக்கிறார். $100 பில்லியன் செலவழித்துத்தான் இப்போது இந்த 128 ரூபாயில நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை எவ்வளவு தூரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் என்று இப்ப வெனிசுலாவின் பிரதி அரச தலைவர் வந்து டெல்சி ரொட்ரிகோ அவர் வந்து இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானி வந்து டான் ஹெயின் வந்து வெனிசுலாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இப்ப இந்தியா வெனிசுலாவிலிருந்து எண்ணெயை வாங்குவதற்கான ஒரு முயற்சியை தான் இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் வெனிசுலா ஒன்றை கூறியிருக்கிறது, நீங்கள் எங்களிடமிருந்து எண்ணெய் வாங்குவதென்றாலும் அமெரிக்காவுக்கு தான் பே பண்ண வேண்டும். இப்ப இந்தியாவுக்கு ரஷ்யாவில அல்லது ஈரான்ல இருந்து கிடைக்கிற மாதிரி டிஸ்கவுண்ட்ல ஒயில்கள் கிடைக்க போவதில்லை. அதுவும் வந்து இந்தியா பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் கை கொடுக்க போவதில்லை என்றதான் ஒரு பிரச்சனை. இப்ப இதில் இந்தியா மட்டுமில்லை, நீங்கள் இலங்கையிலும் பார்த்த இலங்கையின் இப்ப ஒரு பவுன் வந்து 450 ரூபாயாக இருக்கின்றது. நாளைக்கு 500 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு நாட்டிடமும் ஒரு மெக்கானிசமும் இல்லை. மற்றது அவர்களின் கையை மீறி போய்விட்டது. ஏனென்றால் இது உலக பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப ட்ரம்ப் நினைத்தால் எண்ணெய் விலையை கூட்டுகிறார், நினைத்தால் குறைக்கிறார் என்று சொல்லி ஈரானும் ட்ரம்பும் மாறி மாறி செய்கின்ற இந்த குண்டு வீச்சுக்களால ஒவ்வொரு நாளும் உலகம் ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தான் கூறுகிறார். குறிப்பாக இந்திய பொருளாதாரம் வந்து கடந்த 10-15 வருடங்களிலே இவ்வளவு வீழ்ச்சி அடைந்த நிலைமையில் இல்லை. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. அவருடைய நாணயம் மிகவும் வலுவானதாகத்தான் நீண்ட காலம் ஸ்டேபிளாக இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் அவர்களுடைய பொருளாதாரத்திலே மிக பெரும் சரிவும் நாணய வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதுடன் முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் கேட்கவிருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவும் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், சமாதான பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது, விரைவில் ஒரு நல்ல தீர்வை எட்டி விடுவோம் என்று நேற்றும் கூறியிருக்கிறார். அது உண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, அல்லது ரகசியமான பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறதா, அல்லது வளமையான ஒரு மற்றவர்களுக்கு ஒரு சமாதானப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை பிரயோகமாக அதை பார்க்க முடியுமா?
அமெரிக்கா உடனடியாக ஒரு போருக்கு போக முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இப்ப ஸ்காட் ரிட்டர் கூறியது போல அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கூட 14 ஏவுகணைகள், டார்க் ஈகிள் என்ற ஏவுகணைகள் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். 14 ஏவுகணைகள் தான் இருக்கின்றன. ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட $15 மில்லியன் பெறுமதியானவை. ஏனைய அமெரிக்காவின் ராணுவ படை தளபதிகளின் கருத்தின்படி அமெரிக்காவிடம் இருந்த பல பல ஆயுதங்கள் பல பெருமளவில் தீர்ந்து விட்டன. இப்ப சீனாவுடனான ஒரு போரோ அல்லது ரஷ்யாவுடனான ஒரு போருக்கான ஆயுதத்தை அவர்கள் சேமிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ட்ரம்ப் இப்போதைக்கு போருக்கு போக முடியாது. இப்ப இன்று நீங்கள் சொன்னது போலதான் இன்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறியதாக அந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை போட்டிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் கூறியிருக்கின்றார், போர் நிறுத்தம் இப்படியே தான் இருக்கும், நாங்கள் போர் நிறுத்தத்தில் தான் இருக்கின்றோம். போர் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஈரான் தாக்குதல் நடத்தி அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டால் தான் போராக அது வெடிக்கும் என்று. அப்ப நிருபர்கள் கேட்டார்கள், இப்போது போர் நிறுத்தம் என்று கூறிவிட்டு நீங்கள் 2 பேருமே தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப போர் நிறுத்தம் என்றால் என்ன என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் அதுக்கு சொன்னார், போர் நிறுத்தம் என்று சொன்னால் நாங்கள் குறைவாக தாக்குதல் நடத்துவதுதான் போர் நிறுத்தம் என்று அந்த ஒரு புதிய ஒரு வரவிலக்கணத்தை அவர் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால் இதில் முக்கியமானது என்னென்று சொன்னால் அவர் இந்த போரில் இருந்து ஏனென்று சொன்னால் நெத்தனியாவுடன் இடம்பெற்ற அந்த காரசாரமான வாக்குவாதமே ஒன்றை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அதை நெத்தனியாவும் நேற்று ஏற்றுக்கொண்டிருந்தார். இன்று ட்ரம்பும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். தான் பேசியதை அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார், நெத்தனியாவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் நெத்தனியா கூறியிருக்கிறார், தாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி, பிரச்சனை வருந்தான், அடுத்த நாள் நாங்கள் அதை தீர்த்து விடுவோம் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த விரிசலுக்குரிய காரணம் கூட அமெரிக்கா இப்போது ஒரு போருக்கு போவதை விரும்பவில்லை என்பதுதான். ஆமா, முக்கியமான விடயம் நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பின்னர் பெரிதாக எந்த தாக்குதல்களும் ஈரான் தரப்பிலிருந்தோ அமெரிக்க தரப்பிலிருந்தோ நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆகவே இது அமெரிக்காவினுடைய அந்த ஈரானின் கப்பல் ஒன்றை தடுத்தமை அல்லது கைப்பற்றியமைக்கான பதில் தாக்குதலாக ஈரானால் மேற்கொள்ளப்பட்டதுடன் இது முடிவடைந்திருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த யுத்த நிறுத்தம் அமலில் இருப்பதான சமீட்சைகளைத்தான் அது காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அதாவது ஈரான் இப்போது எதையும் பொறுத்து கொண்டிருப்பதில்லை, உடனுக்குடன் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ இமாம் ஹொமைனியின் 37வது நினைவு தின விழாவில் ஆற்றிய உரையில் ஈரானின் உச்ச தலைவர் முகமது மொய்தபா ஹமானியும் இஸ்ரேலும் அதன் ஆதரவாளர்களும் இராணுவ மோதலில் இருந்து விலகி அச்சம், சந்தேகம், அவநம்பிக்கை மற்றும் பிளவுகள் மூலம் ஈரான் மக்களை மன உறுதியை பலவீனப்படுத்தும் நோக்கில் உளவியல் மற்றும் ஊடக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த போரிலிருந்து தாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதே போலதான் இப்ப ஈரான் வெளிவார அமைச்சரும் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்த மற்ற பாரசீக வளைகுடா நாடுகளைப் போல அல்லாது இஸ்ரேலுடன் இணைந்து நிற்பதால் தான் இந்த பிரச்சனை பெரிதாகிக் கொண்டிருக்கிறதே தவிர அவர்களும் மற்ற நாடுகளைப் போல ஒரு கொள்கையை கடைப்பிடித்திருந்தால் இந்த நேரம் அவர்களுடன் நாங்கள் மிகச்சிறந்த உறவை கொண்டிருப்போம் என்று கூறியிருக்கிறார். இதனிடையே அமெரிக்காவின் படையுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது அவர் மார்க்கோ ரூபியோவிடம் அமெரிக்காவின் வெளிவார செயலாளரிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதாவது ஈரானில் இந்த போர், அதாவது ஈராக்கில் நான் இருந்த காலத்தை, அதாவது அவர் ஒன்றை கேட்டிருக்கிறார், இது ஒரு போர், மேலும் அமெரிக்க படைகள் வான்வெளி தாக்குதல்களுக்கும் ஆளில்லாத விமான தாக்குதல்களுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு மார்க்கோ ரூபியோ கூறியிருந்தால் இது ஒரு போர் அல்ல. ஆனால் அவர் கூறுகிறார் என்று சொன்னால், ஈராக்கில் நான் இருந்த காலத்தில் 120 டிகிரி வெப்பத்தில் பக்தாத் தெருக்களில் நாங்கள் சென்ற போது சினைப்பர் தாக்குதலிலும் குண்டு வெடிப்புகளிலும் நாங்கள் எவ்வளவு அல்லல் பட்டோம் என்று தனக்கு தெரியும் என்று சொல்லி, என்னை பொறுத்தவரையில் இது நிச்சயமாக ஒரு போராகவே இருக்கின்றது என்று சொல்லியும், வான்வெளி தாக்குதல்களிலும் ஆளில்லாத விமானங்களின் தாக்குதல்களிலும் கிட்டத்தட்ட 50,000 அமெரிக்க படையினர் அங்கு அதை எதிர்கொண்டவாறு இருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அங்கிருக்கின்ற 50,000 படையினர் தளங்கள் கூட ஒரு பாதுகாப்பானதாக இல்லை.
எனவேதான் நீங்கள் கூறியது போல ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை இருப்பதாகவே அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். நல்லது. நேரம் நிறைவடைந்து கொண்டு வருவதால் இன்றுடன் இந்த இத்துடன் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு உலக நகர்கள் நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.